ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னா, நாங்கள் வண்டியில் வரும்போது கீழே ஒரு செல்லு கிடந்தது. அந்த செல்லை எடுத்துகிட்டு பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் கால் வந்துச்சு, நீங்கள் எந்த ஊர் எங்கே இருக்கீங்கன்னு. நாங்கள் அவினாசி போயிட்டுருக்கோம், இந்த மாதிரி செல்லு கீழே கிடந்தது, நீங்கள் யாருன்னு. நான் தான் அந்த செல்லுக்கு சொந்தக்காரர் அப்படின்னாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு கடையில் கொடுத்துட்டு போங்க, நீங்கள் இந்த ஏரியாவில் தானே இருக்கீங்க, அந்த கடைக்காரங்க கிட்டே கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த கடை வந்து ஓப்பன்லேயே இல்லை. அப்புறம் நாங்கள் பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் கடையில் கொடுத்துட்டு வந்தோம். அந்த அண்ணா எப்படின்னு தெரியல, ஃபோன் வந்ததுக்கப்புறம் அட்டன் பண்ணி அவங்க கொடுத்துட்டாங்கன்னா நல்லது. இந்த மாதிரி நம்ம கையில் கிடைக்கிது, ஒரு நல்லவங்க கையில் கிடைக்கிது, அதை திருப்பி கொடுக்குறோம். அதே ஒரு கெட்டவங்களாக இருந்தாங்கன்னா அந்த செல்லு திருப்பி அவங்களுக்கு கிடைக்குமா? எதுக்கு இப்படி பண்ணுறாங்க? எவ்வளோ ஒரு அஜாக்கிரதையாக இருக்காங்க. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு செல்லு வாங்குகிறோம். 10,000 15,000 இல்லாமல் டச் ஃபோன் வாங்க முடியுமா? நீங்களாம் அந்த மாதிரி அஜாக்கிரதையாக இருக்காதீங்க. பார்த்து பத்திரமா செல்லை வச்சுக்கோங்க. ஜாக்கிரதையாக இருங்க. பாய்.